ஹலோ எவ்ரி ஒன், இன்னைக்கு நம்ம லீட் கோட் 75 சிட்டிஸ்ல ப்ராப்ளம் நம்பர் 1207 யூனிக் நம்பர் ஆஃப் அக்யூரன்சஸ் இந்த ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த ப்ராப்ளம் ஹேஷ் மேப் அண்ட் செட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம்ல இனிஷியலாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு அரே ஆஃப் இன்டீஜர் வேல்யூ கொடுத்துருவாங்க. இந்த கொடுத்துருக்க வேல்யூல நம்பர் ஆஃப் அக்யூரன்சஸ் வந்து ட்ரூவாக இருக்குது அப்படின்ற யூனிக்காக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அரே ஆஃப் வேல்யூஸில் இந்த இருக்கிற நம்பர்ஸ் வந்து 1, 2, 2, 1, 1, 3. ஸோ இதோட அக்யூரன்சஸ் வந்து இந்த நம்பர் வந்து எவ்வளோ டைம் வேணால் ரிப்பீட் ஆகலாம். பட் ஆனால் இதோட அக்யூரன்ஸ் மட்டும் யூனிக்காக இருக்குன்றாங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த எக்ஸாம்பிள்லேயே இந்த ஒன்னோட அக்யூரன்சஸ், அதாவது இந்த ஒன்று எவ்வளோ டைம் ரிப்பீட் ஆகுது, அதே மாதிரி இந்த 2 எவ்வளோ டைம் ரிப்பீட் ஆகுது, அதே மாதிரி இந்த 3 எவ்வளோ டைம் ரிப்பீட் ஆகுது. ஸோ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த 1 வந்து 3 டைம் ரிப்பீட் ஆகும், 2 வந்து 2 டைம் ரிப்பீட் ஆகுது, 3 வந்து ஒரு டைம் ரிப்பீட் ஆகுது. ஸோ சின்ஸ் இது மூணுமே வந்து டிஃப்ரெண்ட் டைம் ரிப்பீட் ஆகிறதுனால இதுக்கு வந்து நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து 1 ஒரு டைம் ரிப்பீட் ஆகுது, சேம் அதே மாதிரி 2 ஒரே ஒரு டைம் ரிப்பீட் ஆகுது, 3 ஒரே ஒரு டைம் ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த கண்டிஷனை நம்ம ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளமை நம்ம என்ன மாதிரி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, சின்ஸ் இந்த ப்ராப்ளம் இவங்க சொல்லியிருக்கிறது நம்பரோட அக்யூரன்ஸ் வந்து யூனிக்காக இருக்குன்றாங்க, விச் மீன்ஸ் ஆல்ரெடி வந்திருக்க ஒரு நம்பரோட ரிப்பீட்டர் கவுண்ட் மறுபடியும் வரக்கூடாது. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். சேம் அதே மாதிரி இதை வந்து அச்சீவ் பண்றதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு ஹேஷ் மேப் அண்ட் செட் வச்சுக்க போறேன். ஸோ இப்போ ஹேஷ் மேப் அண்ட் செட் இனிஷியலாக நான் வச்சுக்க போறேன். ஸோ ஒரு லூப் பண்றேன். ஃபார் லூப்ல என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, வர்ற வேல்யூவை ஐட்ரேட் பண்ணி இந்த மேப்ல ஆட் பண்ணிக்கிறேன். மேப்ல வர்ற வேல்யூவை ஆட் பண்ணிக்கிறேன், வேல்யூ பிளஸ் அதோட அக்யூரன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து வேல்யூ ஈக்குவல் டு 2 இருக்கு அப்படின்னா, அது கூட அதோட அக்யூரன்ஸ் வந்து 1 or 2 டைம்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் அதோட அக்யூரன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சேம் ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டு அடுத்தது நான் இதோட கவுண்டை வந்து செக் பண்றேன் செட்டில் ஆட் பண்றதுக்காக. ஸோ இப்போ செட்டில் வந்து இனிஷியலாக வந்து செட்டோட வேல்யூ எம்டியாக தான் இருக்கும். ஸோ அந்த செட்டில் வந்து வேல்யூ ஆட் பண்றதுக்காக நான் வந்து மேப்ல இருக்க வேல்யூ ஐட்ரேட் பண்றேன், மேப்போட வேல்யூ ஐட்ரேட் பண்ணி இதுல வந்து கண்டிஷன் செக் பண்றேன். ஸோ இஃப் செட்டில் மேப் டாட் செகண்ட் வேல்யூ, அதாவது செகண்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட், மேப் டாட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவை மென்ஷன் பண்ணும். செகண்ட் அப்படிங்கிறது இதோட அக்யூரன்ஸ் கவுண்ட், விச் மீன்ஸ் எவ்வளோ டைம் ரிப்பீட் ஆகி அந்த ரிப்பீட்டர் கவுண்ட் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணும். ஸோ நான் இதை செக் பண்றேன். இந்த செகண்ட் இந்த அக்யூரன்ஸ் வந்து கிரேட்டர் தன் 0 இருக்குன்ற பட்சத்தில், விச் மீன்ஸ் ஆல்ரெடி வந்து இது இருக்குது அப்படின்னா நான் இந்த கேஸ்ல வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அப்படி இல்லைங்கிற இல்லை அப்படின்னா நான் வந்து இந்த வர்ற வேல்யூவை இந்த செட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நான் இதை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ ஹோப் இதான் அப்ரோச் பண்ண போகிறோம். ஹோப் இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கோட்ல பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி ஒரு மேப் ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி செட் ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நான் இங்கே லூப் ஸ்டார்ட் பண்ணுறேன். லூப்பில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மேப்போட வேல்யூ வந்து எக்ஸிஸ்டிங் வேல்யூவாக இருக்குன்ற பட்சத்தில் நான் அக்யூரன்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன், வேல்யூ ஆட் பண்ணி ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அடுத்த ஒரு லூப் பண்ணுறேன். அந்த லூப்பில் நான் ஸ்டோர் பண்ண அந்த மேப் வேல்யூஸை அதில் இருக்க அக்யூரன்ஸ் கவுண்ட், அதாவது அதோட ரிப்பீட்டட் கவுண்ட்டை கிரேட்டர் தென் 0 இருக்குன்ற பட்சத்தில் செட்டில் ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நான் செட்டில் அந்த வேல்யூவை ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி ஆட் பண்ணிட்டு ஃபைனலாக ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தான் ப்ராப்ளம் சொல்யூஷன். தேங்க்யூ.